கனிமொழி அவர்களே, திருவிழா என்று அழகாக சுட்டிக்காட்டிய என் மகள் கனிமொழி அவர்கள் இதை இன்றைக்கு பெருவிழாவாகவே ஆக்கியிருப்பது. கலைஞரின் கலைமகள், முதல்வரின் குறுமகள் என்றும் மொழிக்கொரு தாபதம் என்றால் கனியாய் இல்லாமல் காயாய் வெடித்து சிதறும் தமிழ் மகள். ஈழம் தொடங்கி இந்தியாவின் தலைநகர் வரை, திராவிடம் தொடங்கி திரைக்கடல் வரை இவரின் காந்த குரலில் கலைஞரையும் உணர முடியும். மக்களவை, மாநிலங்களவை, மகளிர் அணி செயலாளர் என பெண்மைக்கான அனைத்து பரிமாணங்களிலும் வேங்கையின் வீரத்தை காண முடியும். தமிழ் மண் மட்டுமா, மகாராஷ்டிரா போன்ற வேற்று மாநிலங்களும் இவரின் செயல்பாடுகளை வியப்பு. எந்த கல்லூரிக்கு போனாலும் ஒன்று சரிபாதியாக மாணவர்கள் இருப்பார்கள், இல்லை என்றால் பெண்களை விட அதிகமாக மாணவர்கள் இருப்பார்கள். இந்த கல்லூரியில கொஞ்சம் ஆண்கள் குறைவாகவும் பெண்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தை காண முடிகிறது. இந்த அளவுக்கு பெண்கள் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இருந்தோம். அதாவது ஆண்கள் எவ்வளவு இருக்காங்களோ அந்த அளவுக்கு இருந்தா கூட நாங்கெல்லாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். மொழி போல் வாழ்வாயாகன்னு சொன்னாரா, தமிழ் மொழி போல் வாழ்வாயாகன்னு சொன்னாரா ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா வார்த்தை கீழே வரும்போதே அப்பாட்ட கேட்டுட்டே வர, என்னப்பா சொன்னாரு, அந்த வார்த்தையா இந்த வார்த்தையா? எங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தை இன்றளவும் என்னுடைய செவிகள்ல இருந்து கீழே இருந்து மறுக்கிறது. ரெண்டுமே ஒண்ணுதானமான்னு சொன்னாரு. உண்மையாகவே ரெண்டுமே உண்மைதான், ஒண்ணுதான். ஏன் நான் சொல்றேன்னா, தமிழ் மொழிக்கு ஒரு வளர்ச்சி நிலை ஏற்படுதுன்னா தனித்த முகத்தோடு அதை வரவேற்கக்கூடியவராகவும், அதே தமிழ் மொழிக்கு ஒரு இழிவு ஏற்படுதுன்னா அதை கடிந்து வெடித்து சிதறக்கூடிய ஒரு பெண் தான் இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினரா இங்க அமர்ந்திருக்காங்க. என்னை போன்ற பல பெண்களுக்கு முன்னுதாரணம். இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துதான், இவங்களுடைய தேடலை பார்த்துதான், விடாமுயற்சியை பார்த்துதான், உழைப்பை பார்த்துதான் வளர்ந்தவள் நான். இன்னைக்கு